ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் லஞ்ச் ரெசிபி தான். தட்டைப்பயிர் குழம்பு, பீட்ரூட் பொரியல். தட்டைப்பயிருக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, காராமணி பயிறு. தட்டைப்பயிரை நாள் நைட்டே ஊற போட்டுக்கணும். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். தட்டைப்பயிர் குழம்புக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது 3 எண்ணெயில் நல்லா பொரிய விடணும். 3 எண்ணெயில் பொரிஞ்சோன்னே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி எண்ணெயில் சேர்க்கணும். தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்க்கணும். வெங்காயத்தை சிம்மில் வச்சு வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கின உடனே தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். 4-5 பல் பூண்டை தட்டி எண்ணெயில் சேர்க்கணும். வெங்காயம் பூண்டு எண்ணெயில் சிம்மில் வச்சு வதங்கணும். வெங்காயம் வதங்கின உடனே 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்க்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் என்னோடது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். உங்களோட மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படியோ சேர்த்துக்கங்க. 4 பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி எண்ணெயில் போடணும். 2 பச்சை மிளகாவை முழுசாக எண்ணெயில் போடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகா இது எல்லாமே சிம்மில் வச்சு வதக்கி விடணும். மூடி போட்டு சிம்மிலையே வைங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். எண்ணெயிலே தக்காளியெல்லாம் வதங்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். தக்காளியை நிறைய சேர்த்துக்கங்க, புளியை கம்மியாக சேர்த்துக்கங்க. புளியை ஊற வச்சு கரைச்சி தக்காளியோடு சேர்த்துக்கங்க. புளி ஊற்றின பிறகு நல்ல குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வேக வச்ச தட்டைப்பயிரை குழம்புல சேர்த்துக்கங்க. எல்லாமே சேர்த்த பிறகு மறுபடியும் குழம்ப கொதிக்க விடுங்க. குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ குழம்பு ரெடி. பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியலுக்கு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது 4 எண்ணெயில் நல்லா பொரியுங்க. 4 பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எண்ணெயில் சேருங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே எண்ணெயில் சேர்த்து வதக்கி விடுங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால ஒரு 4 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் 2 பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து விடுங்க. பீட்ரூட் போட்டதும் தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா காயை வதக்கி விடுங்க. தண்ணி சேர்த்து காயை வேக வைக்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா டேஸ்ட்டு போயிடும். எண்ணெயிலேயே சிம்மில் வச்சு காயை நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. காயை அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். காய் கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வரும். இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.